அழைப்பு இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருப்பது முடியாத ஒரு காரியங்கள். அது இயலாது. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தையிலே நிலைத்திருக்க கடவன். நல்ல கவனிங்க கண்மானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை அழைப்பு இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருப்பது முடியாத ஒரு காரியங்கள். அது இயலாது. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த பூமியிலே நீ வருவதற்கு முன்னமே நான் உன்னை அறிந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். எங்கேயோ கிடந்த நம்மை அவர் ஏற்ற நேரத்தில் அழைத்து தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் சொன்னால், நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, மிக தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவன் தன் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க கடவன். என்னை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ நான் அங்கே நிற்க வேண்டுமே தவிர, நானா எவ்வளவு முயற்சி எடுத்து மற்றவனுடைய அழைப்பை போல் என் அழைப்பை காட்டினாலும் அதில் எனக்கு ஒரு பிரயோஜனமும் வராது, எனக்கு முன்னேற முடியாது. ஏன்னா எனக்கே ஒரு ஸ்டைல் கற்றுட்டு வச்சிருக்கிறார். ஆமன் சொல்லுவாமே. என்ன மாதிரி பேசுறவங்க பண்ண சொன்னால் கண்டிப்பாக சீவனால முடியவே முடியாது. அடித்து பரட்டினாலும் முடியாது. ஏன்னா நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். அவரை மாதிரி கொஞ்சம் என்னை பேச சொன்னீங்கன்னா பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒத்துனேன்னா முடியாது. சும்மா கொஞ்சம் கெத்தாக காட்டுற மாதிரி உடம்பு கொஞ்சம் பக்கத்துக்குள்ள அப்படி இப்படி தூக்கி காட்ட அண்ணன் மாதிரி கொஞ்சம் அப்படி நிற்கலாம், கொள்ள எல்லாம் பண்ணலாம். அவனுக்கு என்னவோ சொல்ல மாட்டீங்களே. ஆமாம், நம்ம சும்மா நம்ம ஆட்கள் மைக்கு பிடிச்சா கொஞ்சம் ஒரு 4 வசனம், ஒரு 1.25 பாட்டு, கொஞ்சம் அந்த இழுப்பறை இருந்தால் போதும்.